வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹேர் பேக் பத்தி தாங்க பார்க்க போறோம். நியூ ஹேர் குரோத்துக்கான ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நாம எடுத்திருக்கிற பொருட்கள் 4 பொருட்கள் தாங்க. கருவேப்பிலை 4ல இருந்து 5 கொத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பாசி பயிர் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஊற வைக்க முடியாதவங்க கொதிக்க வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். பாயில் பண்ணா கூட உங்களுக்கு வெந்தயம் நல்லா இந்த கிரீமி கன்சிஸ்டன்சி வரும். இந்த ஹேர் பேக்குக்காக நாம இப்ப சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே முடி வளர்ச்சிக்கு சூப்பரான ஹேர் பேக்குங்க. அதே மாதிரி ஹேர் கேர்ல மிக பெஸ்டான ஹேர் கேர் இன்கிரீடியன்ட்னு சொல்லலாம். கருவேப்பிலையா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும், சின்ன வெங்காயமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஹேர் growth இருக்குங்க. சொட்ட தலையில கூட முடி வளர வைக்கக்கூடிய அளவுக்கு பெஸ்டான இன்கிரீடியன்ட் தான் இதுல ஆட் பண்ணிருக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அளவுன்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பயிர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5ல இருந்து 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. உங்க முடிக்கு தகுந்த அளவுக்கு கூட குறைச்சு போட்டுக்கோங்க. 5 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயமா பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்துக்காதீங்க. இந்த ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா சொட்ட தலையில கூட முடி வளர வைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹேர் பேக்குங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கும் போதே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கா? இந்த கன்சிஸ்டன்சில நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை எல்லாம் சம்டைம்ஸ் அரைபடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நர நரன்னு இருந்தா ஹேர் வாஷ் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட அருமையான ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஹேர் வாஷ் பண்ணனாதான் நம்ம போடுற ஹேர் பேக்கோட பலன் முழுமையா கிடைக்கும். ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. சிக் எடுத்தா ஹேர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி திக்கான ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது முடி சிக்கு விழுந்து அதுவே ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸா இருக்கும். அதனால நீங்க ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி சிக்கு இல்லாம சீவி விட்டுருங்க. அது ரொம்பவே நல்லது. ஹேர் பேக்கும் ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி முடி பளபளன்னு இருக்கணுங்க. ஒரு முடியோட ஒரு முடி ஒட்டாம இருக்கும்போது ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஹேர் பேக் சொட்ட தலையில கூட முடி வளர வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ஹேர் பேக்னு சொல்லுவேங்க. ஏன்னா கருவேப்பிலையும், சின்ன வெங்காயம், வெந்தயம், பாசிப்பயிர் இது எல்லாமே நல்ல முடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதே மாதிரி புது முடி நியூ ஹேர் growthக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 4 காம்பினேஷன்லயும் நம்ம ஹேர் பேக்கா போடும்போது அடிக்கடி, அதாவது நம்ம ஒரு டைம் 2 டைம்ல அடிக்கடி, அதாவது வாரத்துல 1 நாளோ இல்ல வாரத்துல 2 நாளோ அடிக்கடி யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் போடும்போது நியூ ஹேர் growth இருக்கும். சின்ன சின்னதா நிறைய பேருக்கு திட்டு திட்டா முடி கொட்டி போயிருக்கும். அந்த இடத்துலயும் முடி வளர வைக்கிற அளவுக்கு இந்த ஹேர் பேக் பெஸ்டா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கும். நியூ ஹேர் growth ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த ஹேர் பேக் போட்டீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி சின்னவங்க, பெரியவங்க, பாய்ஸ், கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். 2 to 3 மந்த்லயே உங்களுக்கு நல்ல அந்த நியூ ஹேர் growth ஆகிறது தெரியும். 3 to 4 மந்த்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும். உங்களோட முடியோட அடர்த்தி தெரியும். பின்னலும் அடர்த்தியா இருக்கும். அதே மாதிரி நல்ல பவுன்சியாவும் ஷைனிங்காவும் இருக்கும். நிறைய பேருக்கு மின் மண்டையில சொட்டை இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்ல சொட்டை இருக்கும்ல, அந்த சொட்டைக்கு கூட இந்த ஹேர் பேக் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. அந்த சொட்டையில மட்டும் தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஃப்ரண்ட் ஹேர் நிறைய வளருங்க. கமெண்ட்ல கேட்டிருக்கீங்கல்ல நிறைய பேர், மின்மண்டை சொட்டைக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர்னு. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாம வாஷ் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஷாம்பு யூஸ் பண்ணணுமா சிஸ்டர்னு. ஷாம்பு யூஸ் பண்ணாம வெறுமனையா தலையை அப்படியே முடிய அலசிக்கோங்க. மறுநாள் நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா ஒரு மக்ல கலந்துட்டு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயத்துல சல்ஃபேனிக் ஆசிட் இருக்கிறதுனால நியூ ஹேர் growth நிறைய இருக்குங்க. ஹேர் growthம் இருக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃபையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இந்த ஹேர் பேக். சின்ன வெங்காயத்தை நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி இன்கிரியன்ட் கூட சேர்த்து ஆட் பண்ணி ஹேர் பேக் போடும்போது ஹேர் growthக்கு நல்லா இருக்குங்க. ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.